வணக்கம். நல்ல நட்பு வட்டம் நமக்குன்னு ஒன்று இருந்தது அப்படின்னா நம்ம ரொம்ப லக்கி தானே. குடும்பத்துக்குள்ளே ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனை, வேலையில் ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் நமக்கு ஒரு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ யாராக இருந்தாலும் சரி, ஒரு அழகான நட்பு, ஒரு 4 நல்ல நண்பர்கள் இருந்தாலே நம்ம வெரி வெரி லக்கி தான். ஸோ ஹவு டு மேக் குட் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நட்பையும் எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு 10 ஈஸி பாயிண்ட்ஸ் தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட், நல்ல நண்பர்கள் வேணும்னா நம்ம நல்ல நண்பனாகவும் தோழியாகவும் இருக்கணும். செகண்ட் பாயிண்ட்டு, உங்களுக்கு உங்களை தெரியணும். உங்களோட நண்பர்கள் கூட்டம் எப்படி இருக்கணும், அவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கும் ஒத்து போகிற விஷயம் என்ன, காமன் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு. மூணாவது, டிஃப்ரெண்ட் செட்டப்பில் நண்பர்கள் நமக்கு இருக்கணும். வேலையில் ஒரு நண்பன், நெய்பர்ஹுட், நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு, இல்லை ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட்டப்பில் ஒரு நண்பர்கள் கூட்டம் இருந்ததுன்னா லக்கி தான் நீங்கள். இது அவங்க உங்களை மாதிரி ஏற்றுக்கணும். அங்கேயும் போய் ஒரு ஃபால்ஸ் ஃப்ரெண்ட் போட்டுட்டு வேறு மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த நட்பு ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, ருசிக்காது. அது மாதிரி நீங்கள் அவங்களா ஏற்றுக்கணும். அடுத்து, லிசன், என்கரேஜ், ரெஸ்பெக்ட், ஹெல்ப். அவங்க பேசணும்னு நினைக்கும் போது காது கொடுத்து கேளுங்க. அவங்கள நிறையா உற்சாகப்படுத்துங்க. அவங்களுக்கான மரியாதையை கண்டிப்பாக கொடுங்க. அவங்க ஒன்று கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான உதவியை செய்யுங்க. அவங்களுக்காக போய் நில்லுங்க. நண்பர்களுக்குள்ளே பிரச்சனை வர்றதுலாம் ரொம்ப காமன். சண்டை போட்டுப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு சாரி கேட்கட்டும், நீங்கள் ஃபஸ்ட்டு சாரி கேட்கணும், இப்படிலாம் இல்லாமல் அந்த நட்பை சரி செய்கிறதுக்கு உங்களோட எஃபர்ட்டை கண்டிப்பாக நீங்கள் போடணும். அதனால் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்பாலஜைஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு போய். இல்லை தப்பு அவங்க மேலே தான் அப்படின்னா மனசார மன்னிக்க பழகுங்க. நட்பு முக்கியமாக இல்லை அந்த தப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பிரச்சனை சரியாக போயிடும். அடுத்து, ரொம்ப பக்கத்தில் போகக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கலாம், ஃபேமிலி இருக்கலாம். ஸோ உங்களுடைய நட்பு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு, அவங்க பக்கத்தில் ரொம்ப போய் எல்லா விஷயத்துலையும் தலையிடக்கூடாது. அவங்கள இன்னொருத்தர்கிட்ட விட்டு கொடுக்காதீங்க. அது மாதிரி அவங்க இல்லாதப்போ அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது நல்ல நட்புக்கு அழகே இல்லை. ஃபைனலி, ரொம்ப முக்கியமான விஷயம், லெண்ட் மணி அண்ட் லூஸ் அ ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. நட்புக்குள்ளே நீங்கள் பணம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா அந்த நட்பே உடையிறதுக்கு அது காரணமாக இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க, கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் கரெக்டாக இருங்க. அவ்வளோதான். ஸோ ஈஸி. ஸோ ஹாவ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். Happy friendship. Thank you. Ta-ta.